நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு ஐடி ப்ரீமியம் பிளான் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ப்ரீமியம் பிளான் டேஷ்போர்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது புதிய உறுப்பினர்கள் பார்த்துக்கோங்க. மற்ற பிளான்லாம் நம்ம மெனு கோடு அமைக்கிட்டு டேஷ்போர்டு அமுக்கணும் அப்படின்னா இங்கே எல்லா டேஷ்போர்டும் காமிக்குதா, ப்ரீமியம் மட்டும் காமிக்காது. டேஷ்போர்டு டேரெக்டாக ஓப்பன் ஆகாது. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க மகளிர் குழு தலைவி விருதுநகர் வசந்தா மேடமுடைய ஐடி. இது மெனு கோடு அமுக்கிறோம்ல, மேலே தூக்கி கொடுங்க. இந்த ப்ரீமியம் இருக்குது பாருங்கள், ஃபேண்டசிக்கு கீழே ஃபஸ்ட் நம்ம எல்லா பேக்கேஜையும் வரிசையாக தான் எடுக்க முடியும். புதிய உறுப்பினர்கள் தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் எடுத்துகிட்டு தான் ஸ்டாண்டர்ட் எடுக்க முடியும். ஸ்டாண்டர்ட் எடுத்துகிட்டு தான் இலைட் எடுத்த அப்புறம் தான் ஃபேண்டசி எடுத்த அப்புறம் தான் ப்ரீமியம் எடுக்க முடியும். வரிசையாக தான் இப்படி எடுக்க முடியும். இப்போ ப்ரீமியம் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணணும்னா கீழே உள்ள ப்ரீமியத்தை டச் பண்ணிவிட்டு சென்ட் ஹெல்ப்பை டச் பண்ணணும். இப்போ இங்கே நோ ரெக்கார்டு ஃபவுண்டுன்னு காமிக்குதா, இதை பார்த்துட்டு மறுபடியும் மெனு கோடு அமைக்கி டேஷ்போர்டு அமைக்கி இப்போ கீழே ப்ரீமியம் ஹெல்ப் டேஷ்போர்டுன்னு வந்துருச்சா, இதை டச் பண்ணணும். டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க. பொறுமை தான் முக்கியம் நம்ம பிஸ்னஸில். நம்ம டைம் சீனியாரிட்டி வரும்போது நமக்கு வரும், அமௌண்ட்டு கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். பொறுமை கடலினும் பெரியது. நண்பர்களே, இப்போ பாருங்கள், இப்படி மேலே தூக்கி விடணும். இங்கே பாருங்கள், இந்த இருக்கா ப்ரீமியம் ஹெல்ப் பிளான். கீழே ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கா, 3 கட்டம் இருக்கா, அதுக்கு பக்கத்தில் ஆக்டிவேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணணும் முதல்ல. இப்போ ப்ரீமியம் பிளான் ஆக்டிவேட்டடுன்னு வந்துருச்சு. ரைட், இப்போ நமக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிரும். இந்த செகண்ட்லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அப்படி தவறும் பட்சத்தில் இது தற்காலிகமாக பிளாக் செய்யப்படும். இப்போ நமக்கு இதுக்குன்னு ஒரு கவுண்ட் டவுன் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, 9:02க்கு நம்ம டச் பண்ணியிருக்கிறோம். இப்போ 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம 5000 ரூபா உதவித்தொகை அனுப்பி ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம எப்போ சப்மிட் கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுடைய சீனியாரிட்டி டைம். இது கவுண்ட் டவுன் டைம். அந்த சீனியாரிட்டி டைம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மெனு கோடு அமைக்கிட்டு ப்ரீமியம் அமைக்கி சென்ட் ஹெல்ப் அமுக்கணும். அப்படின்னா இந்த பெண்டிங் வந்துருச்சா, 5000 ரூபா யாருக்கு உதவித்தொகை அனுப்பணும் அப்படின்னு இப்போ இங்கே காமிக்கும். இந்த பெண்டிங்கை டச் பண்ணுறோம். இப்போ பிரகாஷ் அப்படிங்கிறவருக்கு 5000 ரூபா உதவித்தொகை அனுப்புகிற மாதிரி வந்திருக்கு. அவருடைய ஜிபே நம்பர் இந்த 97100025 இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி காப்பி பண்ணிக்கிடணும். காப்பி பண்ணிவிட்டு ஜிபேயில் போய் பணம் அனுப்பிட்டு அங்கே உள்ள டிரான்சாக்ஷன் நம்பர் 12 நம்பர் எடுத்துகிட்டு இங்கே போடணும். எந்த இடத்துல போடணும் அப்படின்னா அந்த இருக்குது பாருங்கள், இந்த பேமெண்ட் மோடுன்னு இருக்கா, இதை செலக்ட் பண்ணி ஜிபேயில் அனுப்புகிறோமா ஃபோன்பேயில் அனுப்புகிறோமான்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமார்க்ஸில் நம்மளுடைய சிசி நம்பர் எல்லாம் போட்டுட்டு பெய்டு ப்ரம்னு போட்டு யார் பணம் அனுப்புகிறோமோ அதை போடணும். பேமெண்ட் டிரான்சாக்ஷன் நம்பர் இந்த 12 நம்பரை போடணும். இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ வீடியோ உங்களுக்கு ஓடாது. நண்பர்களே, இந்த பாருங்கள், பணம் உதவித்தொகை அனுப்பியாச்சு. இந்த டிரான்சாக்ஷன் நம்பர் நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ அங்கே போய் போடுறேன் பாருங்கள். இப்போ அவங்களுடைய ஜிபே மூலமாக தான் நம்ம அனுப்பணும். இந்த பேமெண்ட் மோடில் ஜிபே செலக்ட் பண்ணணும். பேமெண்ட் டிரான்சாக்ஷன் 693151 போட்டாச்சு. அது நம்பரையும் செக் பண்ணிக்கலாம். அறுபத்தொம்பது 31 51 91 0 908 லாஸ்ட்டில் 908ன்னு முடியுது. ரைட்டு, ஓகே. 91 0 908 முடியுது. ரைட்டு, ஓகே. இப்போ சிசி நம்பர் போடுறேன் பாருங்கள். பெய்டு ஃப்ரம் டேவிட் லிவிங்ஸ்டன் போடுறேன் பாருங்கள். இப்போ அவங்களுக்கு பதிலாக நான் பணம் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகேவா? இப்போ சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட்டடுன்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ ஓகே கொடுக்க வேண்டியது. சரியா? இப்போ இந்த 100 ரூபா அவங்களுடைய அப்ளைனருக்கு உதவித்தொகை அனுப்புகிற மாதிரி வந்திருக்கும்.
அவங்களுக்கு நம்ம இதை அனுப்பிட வேண்டியது. அவங்களுடைய அப்ளைனர் இந்த இருக்குது, அவங்களுக்கு இதே ப்ரொசீஜரில் அவங்களுக்கு இன்னும் ₹500 நம்ம அனுப்பிட்டு கீழே வந்து இப்போ நம்ம எப்படி ஃபில்லப் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே ஃபில்லப் பண்ணிவிட்டு இந்த ₹100 ₹500 அவங்களுக்கு போயிடும். அப்போ இவங்களுக்கு வந்து இந்த இது சீனியாரிட்டி ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேவா? இப்போ மெனு கோடு அமைக்கிட்டு ப்ரீமியம் அமைக்கிட்டு ரிசீவ் ஹெல்ப் அமைக்கணும் அப்படின்னா இந்த 3 பெண்டிங் காமிச்சிருச்சா, அவங்களுக்கு சீனியாரிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ டேஷ்போர்டு அமைக்கிட்டு ப்ரீமியம் ஹெல்ப் டேஷ்போர்டு டச் பண்ணோம்னா இப்போ வந்து இவங்களுடைய சீனியாரிட்டி டைம் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஆறு நிமிஷத்தில் நம்ம பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, 9:02க்கு நமக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆச்சு. 6 நிமிஷத்தில், மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம். 1 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, நம்ம வீடியோ ரெக்கார்டு பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 9:08க்கு நம்ம இப்போ கவுண்ட் டவுன் முடிஞ்சது. இது வந்து சீனியாரிட்டி டைம் 9:08. 9:02க்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆச்சு. இதுதான் நீங்கள் உங்களுடைய சீனியாரிட்டி டைமு பார்த்துக்கோங்க. ₹5000 பணம் உதவித்தொகை அனுப்புனது. தேங்க்யூ. புதிய உறுப்பினர்கள் இந்த மாதிரி தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைங்க. நன்றி.